இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவி ஜாரா கைரீனா மரணம். புக்கிட் அமான் போலீஸ் குழு சபாவிற்கு விரைகிறது. சபாவை மட்டுமின்றி நாட்டை உலுக்கிய 13 வயது மாணவி ஜாரா கைரீனா மகாதீர் மரணம் தொடர்பில் போலீஸ் விசாரணையை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ள புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் விசாரணையை முழுவீச்சில் மேற்கொள்வதற்கு 9 பேர் கொண்ட சிறப்பு போலீஸ் குழுவை அமைத்துள்ளது. அந்த குழுவினர் சபாவிற்கு விரைகின்றனர். அந்த மாணவியின் உடல் மீதான சவ பரிசோதனை நேற்று முடிவுற்ற நிலையில் அவரின் உடலில் பல காயங்கள் இருப்பதாக அவரின் குடும்ப வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கவும் விசாரணை வெளிப்படையாக நடைபெறுவதையும் உறுதி செய்ய 9 போலீஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய சிறப்பு குழுவை புக்கிட் அமான் அமைத்துள்ளதாக அரச மலேசிய போலீஸ் படை ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சபா பப்பார் லிமாவான் துன்டாத்தோ முஸ்தபா சமய தேசிய இடைநிலைப் பள்ளியின் மாணவியான ஜாரா கைரீனா மகாதீர் கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணியளவில் தாம் தங்கியிருந்த பள்ளி ஹாஸ்டலின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தார். கடுமையான காயங்களுடன் கொத்தகினபாலு குவீன் எலிசபெத் 1 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜாரா கைரீனா மறுநாள் மரணமுற்றார். அவரின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அந்த மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணையை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நேரடியாக ஏற்றுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது தொடுத்துள்ள அவதூறு வழக்கு விசாரணை புதிய நீதிபதி முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணை நீதித்துறை ஆணையர் ஜஹாரா ஹுசேன் முன்னிலையில் அடுத்த வாரம் நடைபெறும் என்று டத்தோஸ்ரீ அன்வாரின் வழக்கறிஞர் அலிஃப் பெஞ்சமின் சுஹைமி தெரிவித்தார். இவ்விவரம் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள இரு தரப்பினருக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி நடைபெற்ற PKR பேராளர் மாநாட்டில் துன் மகாதீர் நாட்டின் பிரதமராக இருந்தபோது தனது குடும்பத்தினரை செல்வந்தர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு பணத்தை குவித்துக் கொண்டார் என்று டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றியதாக கூறி அவருக்கு எதிராக துன் மகாதீர் இந்த அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். 150 சிசிக்கும் குறைவான வேக சக்தியை கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு சாலை வரி அகற்றப்படுவது விவேகமான நடவடிக்கை அல்ல என்று நினைவூர்த்தப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கையானது சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு எதிர்வினையையே ஏற்படுத்தும் என்று மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் சாலை பாதுகாப்பு மற்றும் பொறியியல் துறை மையத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் லோ தெக் ஹுவா கூறுகிறார். அரசாங்கத்தின் இந்த உத்தேச திட்டம் நாட்டில் சாலைகளின் தரத்தை உயர்த்துவதற்கும் நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதி வளத்தை குறைக்க செய்யும் என்று அவர் நினைவுறுத்தினார். சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு செலவிடப்பட்டு வரும் தொகையில் 150 சிசிக்கும் குறைவான மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் பெரும் பங்களிப்புக்குரியவர்கள் என்பதையும் முனைவர் லோ தெக் ஹுவா தெளிவுபடுத்தினார். வாகனங்களுக்கு சாலை வரி விதிப்பதன் நோக்கமே அவ்வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளை பராமரிப்பதற்கும் சீர்படுத்துவதற்கும் ஏற்படக்கூடிய செலவினத்தை ஈடு செய்வதற்கு போதுமான நிதி வளத்தை திரட்டுவதாகும் என்பதையும் அவர் விளக்கினார். நாட்டில் நிலவும் தாதியர்கள் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இந்தோனேசியாவிலிருந்து தாதியர்கள் தருவிப்பது தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னதாக பொதுநலன் சார்ந்த அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். குறிப்பாக சுகாதார அமைச்சின் கீழ் தற்போது பணியாற்றி வரும் ஊழியர்களின் நலன் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தவிர நாட்டின் சுகாதார சேவையளிப்பு முறையின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடும் கருத்தில் கொள்ளப்படும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இந்தோனேசியாவிலிருந்து தாதியர்கள் தருவிக்கப்படுவதற்கு முன்னதாக விரிவான ஆய்வு நடத்தப்படும் என்று SPA எனப்படும் பொது சேவை ஆணையம் அறிவித்திருப்பதை சுகாதார அமைச்சர் என்ற முறையில் தாம் வரவேற்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார்.
ஸ்லாங்கூர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் வெளிநாட்டினரால் நடத்தப்படும் 22 கேளிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்மேகா ஹிபோரான் சோதனை நடவடிக்கையில் 288 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சிஐடி இயக்குநர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த அதிரடி சோதனையில் ஸ்லாங்கூரில் 16 கேளிக்கை மையங்கள் உள்ளிட்ட 22 கேளிக்கை மையங்கள் முறையான லைசன்ஸ் இன்றி இயங்குவதோடு முறையான பயண பத்திரங்கள், வேலை பெர்மிட் இல்லாத வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளது என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டோரில் 4 அந்த கேளிக்கை மையங்களின் பாதுகாவலர்கள் ஆவர். 21 பேர் முகப்பிட சேவையாளர்கள் ஆவர். 26 பேர் பணியாளர்கள் ஆவர். 170 பேர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் ஆவர். ஒருவர் மதுபான சேவையாளர் ஆவர் என்று டத்தோ குமார் விளக்கினார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம், ஸ்லாங்கூர் போலீஸ் பயிற்சியகம், கோலாலம்பூர் போலீஸ் துறை, ஊராட்சித் துறையினர் மற்றும் தீயணைப்பு இலாக்கா அதிகாரிகள் இந்த சோதனையில் களம் இறக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அண்ணனும் தம்பியும் 2 வெவ்வேறு மோட்டார் சைக்கிள்களில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் விழுந்து கிடந்த மரக்கிளையில் மோதி விபத்துக்குள்ளாகினர். இதில் அண்ணன் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் தம்பி கடும் காயங்களுக்கு ஆளாகினார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 1 மணியளவில் மலாக்கா லொபோ அலோர்கஜா மலாக்கா தங்கா ஜாசின் சாலையில் கண்டாங் அருகில் நிகழ்ந்தது. இதில் 33 வயது முகமது ஃபவுசி போர்ஹான் உயிரிழந்த வேளையில் அவரின் 30 வயது தம்பி முகமது நயீம் கடும் காயங்களுக்கு ஆளாகி மிக கவலைக்கிடமான நிலையில் மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த 2 சகோதரர்களும் தம்பீனிலிருந்து ஜொஹூர் மூவாரை நோக்கி 2 மோட்டார் சைக்கிள்களில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கிறிஸ்டபர் பத்திட் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.